டைம் டேபிள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டான ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு போயிடுங்க. டைமிங் வந்து 2 to 5ன்றதான் 1 hour பிஃபோர் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் ஹால் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, சப்ஜெக்ட் கோட் கொடுத்துருப்பாங்க. 70 மார்க்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எக்ஸாம் ஹால் இந்த ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட்டுக்கும் வேறு. இந்த பெடகோஜி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்க்கு, சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் இந்த பெடகோஜி ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஹால் கொடுப்பாங்க. நீங்கள் மேக்ஸ் சப்ஜெக்ட்னால் மேக்ஸோட சேர்ந்து எழுதுவீங்க, தமிழ்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து எழுதுவீங்க. அன்றைக்கி மட்டும் ஹால் வேறு மாற்றிருப்பாங்க. 22nd நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களோட ரிவிஷனை. 23rd 24th இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் போட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. 25 வரைக்கும் நீங்கள் எல்லா கவர் பண்ணியிருக்கணும். எல்லாம் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் 26th எக்ஸாம். ஓகேவா? 26th எக்ஸாம் வந்து 2 hours பிஃபோர் வர சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் காலேஜில் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போய்க்கோங்க. ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஹால் டிக்கெட்டோட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஹால் டிக்கெட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் நம்பர் இருக்கும், காலேஜ் கோடு இருக்கும், ஓகே, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன ஹால் டிக்கெட் இதில் ஃபில்லப் பண்ணணுமோ அதில் இருக்கிற எல்லாமே இங்கே அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட் கோடு இருக்கும், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட் வாங்கும்போதே. சப்ஜெக்ட் கோட் ஃபுல்லாக இங்கேருந்து நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி சப்ஜெக்டோட நேமோட ஸ்பெல்லிங்கும் வேணும்னா நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே. ஓகே, ஹால் டிக்கெட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மட்டும் இருக்காது, என்னென்னா கொஸ்டின் பேப்பர் நம்பர் மட்டும் இருக்காது. ஆன்சர் ஷீட்டை நீங்கள் நான் காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு என்ன டீட்டெயில்ஸ்? ஹால் டிக்கெட் உங்களுக்கு மேண்டேட்ரி. ஓகே, ஹால் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் போக முடியாது. இந்த ஹால் டிக்கெட்டில் கடைசியில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, சைன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அது ரொம்ப அதை செக் பண்ணுவாங்க, நீங்கள் சைன் பண்ணி தான் போயிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக நீங்கள் பார்த்து உங்களோட ஹால் டிக்கெட்டை பார்த்து ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கடைசியாக நீங்கள் ஷேட் பண்ணிவிடுங்க. ஓகே, எழுத 1 வந்து கரெக்டாக நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம், 2 ஷேட் பண்ணிக்கலாம், கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் பேப்பர் நம்பர் வந்து எதில் இருக்குன்னா கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், ஹால் டிக்கெட்டில் இருக்காது. அதனால் அதை கடைசியாக ஃபில்லப் பண்ணணும். இங்கேயும் இருக்கும், சைட்லேயும் இருக்கும். ஓகேவா? அதனால் கொஸ்டின் பேப்பர் நம்பரை மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க. அடுத்தது டிகிரி, என்ன டிகிரி நீங்கள் படிக்கிறீங்க? பிஎட்னு எழுதிட்டு பிஎடை ஷேட் பண்ணிக்கோங்க. காலேஜ் கோட் நான் ஹால் டிக்கெட்டில் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அந்த காலேஜ் கோடை பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் கோடும் எதில் இருக்குது? ஹால் டிக்கெட்டில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் கோடும் உங்களுக்கு எதில் இருக்குன்னா ஹால் டிக்கெட்டில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கு அடுத்தது ஃபோர்நூன் கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்காங்க. உங்கள் செஷன் என்ன? ஆஃப்டர்நூன் செஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபோர்நூன் வந்து நீங்கள் போடக்கூடாது. என்ன போடணும் அப்படின்னா ஆஃப்டர்நூன்றதை டிக் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா 2 to 5 உங்களுக்கு எக்ஸாம். அதனால் அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன் உங்களுக்கு தெரியும். அந்த புக்லெட் எப்படி இருக்கும்? 40 பேஜஸ் இருக்கும். ஸோ 40 பேஜஸும் எழுதுகிறவங்க 40ன்னு கடைசியில் எக்ஸாம் எழுதின பிறகு எழுதிடலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக எழுதிக்கணும். இது எந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26th எக்ஸாமா 26/03/2025. ஓகே, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா DDMM YY 4Y. ஓகே, ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். நீங்கள் அது கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் இருக்குது, சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இருக்குது. சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக வந்து என்ன பண்ணணும்? சைன் பண்ணணும். இன்விஜிலேட்டரில் சைன் பண்ணிடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கீழே பார்த்தீங்கன்னா பிஎட் டிகிரியை டிக் பண்ணிக்கோங்க. பிஎட்டா எம்எடான்னு கேட்பாங்க. பிஎஸ்சி பிஎட் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ பிஎட் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஸ் யூஷுவல் டிடிஎம்எம் YY இருக்கும். ஸோ 26/03/2025. சப்ஜெக்ட் கோடு உங்களுக்கு வந்து BD1 EP இருக்கும். நீங்கள் அதை அப்படியே பார்த்து ஹால் டிக்கெட் பார்த்து எழுதிக்கோங்க. கீழே வந்து எடுகேஷன் சைக்காலஜின்னு நீட்டாக எழுதிக்கோங்க. இங்கே வந்து இங்கே கேட்டிருப்பாங்க சப்ஜெக்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் நேம் எழுதிக்கோங்க. இதுதான் உங்களோட ஆன்சர் ஷீட்டு ஃப்ரண்ட் பேஜு. இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேஜஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா 40 பேஜஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 40 பேஜஸே எப்படி எழுதணும் அப்படின்னா 40 பேஜஸை வந்து நீங்கள் பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. பேஜ் நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 1 2 இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரவுண்டெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 1ன்னு நீங்கள் போட்டு 2 3ன்னு லைட்டாக எழுதிக்கோங்க. எதுக்காகனா நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கும் பேஜ் நம்பரை வந்து டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, டிவைட் பண்ணுறதுனால 1, அடுத்தது 2, அடுத்தது 3, 4 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பேஜும் இப்படி தான் புக்லெட் இருக்கும். புக்லெட்டில் நீங்கள் போட்டுட்டு 4 5ன்னு நினச்சிக்கோங்க. அடுத்தது இங்கே 6th பேஜ் நம்பர்னு நினச்சிக்கோங்க. இப்போ 6th பேஜ் நம்பரில் ஃபஸ்ட்டு 10 மார்க்கை நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு 10 மார்க்கில் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஓகே, அடுத்தது 1 2 3 4 அதே மாதிரி இங்கேயும் 6th பேஜ் நம்பர் செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு நீங்கள் ஈக்குவலாக டிவைட் பண்ணி 5 கொஸ்டின்ஸ்க்கு 6 பேஜஸ் நீங்கள் வந்து எழுதினீங்கன்னா 30 பேஜஸ் கவர் பண்ணிடலாம். அடுத்தது 30 பேஜஸ் கவர் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் 1 2 3 4 அந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்ட் பி நெக்ஸ்ட் பார்ட் எழுதுவீங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் பார்ட் எழுதும் போது 1 எழுதிக்கோங்க, 2 எழுதிக்கோங்க, 3 எழுதிக்கோங்க. 3 எத்தனை பேஜஸ் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.5 பேஜஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 3 பேஜஸ் எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா 3 பேஜஸ் எழுதிட்டு கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 போட்டுட்டிங்கன்னா அதோட உங்களுக்கு அந்த பேஜஸ் வந்து கவர் ஆகிரும். அப்போ நீங்கள் 3 5 மார்க்கை எழுதியிருப்பீங்க. ஓகே, 3 5 மார்க்கும் முடிச்சிருப்பீங்க. அடுத்தது 3 5 மார்க்கையும் நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் அடுத்தது கடைசி பேஜ் ஒரு பேஜ் இருக்கும். அதாவது புக்லெட்டுக்கு கடைசியில் ஒரே ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்ட்டியே எழுதிட்டு 1 2 3 4 5ன்னு எழுதிக்கோங்க. அந்த 1 2 3 4 5 எழுதிட்டு 5 1 மார்க் கொஸ்டின்னு MCQ எழுதி முடிச்சிட்டிங்கன்னா 40 பேஜஸ் எழுதி முடிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் 40ன்னு பேப்பர் நம்பர்லாம் எழுத வேணாம், 40 பேஜஸை வந்து எடுத்து ஃபில்லப் பண்ணிடணும். ஓகேவா, ஃப்ரண்ட் பேஜில் 40 பேஜஸ் இருந்து ரிட்டன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதிடலாம். பார்த்தீங்கன்னா 6 மார்க்கு 5 பேஜஸ் எழுதுகிறோம். அந்த 5 மார்க் 10 மார்க் வந்து எவ்வளோ எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 40 பேஜஸ் உங்களுக்கு. ஓகே, இது மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து 6 பேஜஸ் எழுதுனீங்கன்னா 30 பேஜஸ் ஓவர். 3 கொஸ்டின்ஸ் 5 பேஜஸ் எழுதுனீங்கன்னா 15 பேஜஸ் வரும். 1 கொஸ்டின் எழுதுனீங்கன்னா ஒரு பேப்பர் எழுதுனீங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்தது பிஎடுக்கு கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் ஃபார்மேட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிஎட் வந்து இது நான் ஒரு சாம்பிள் எடுத்திருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இங்கே தான் இருக்குது கொஸ்டின் பேப்பர் நம்பர். ஓகேவா, B2103 எப்போதும் யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா B201 அந்த மாதிரி, B202 B203 அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம B2103 எழுதுகிறோம். டீச்சிங் அண்ட் லேர்னிங் 70 மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ், 3 hours எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க. இது மாதிரி தான் இருக்கும் உங்களோட கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட். ஓகேவா, கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க MCQ தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, MCQ எழுதக்கூடாது. MCQக்கு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 10 மார்க்கில் ஸ்டார்ட் பண்ணணும். MCQ தெரியும், 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்றுத்தையும் வாசித்து போகிறதுக்குள்ளார உங்களுக்கு டைமே எடுத்துரும். ஓகே, அடுத்தது செக்ஷன் பிக்கும் போகாதீங்க. அது எத்தனை 5 மார்க்கு தான். நீங்கள் 3 கொஸ்டின் எழுதுனா கூட 15 மார்க்ஸ் தான் கிடைக்கிது. இதே வந்து நீங்கள் 3 தான் எழுத சொல்லியிருக்காங்க. எனி 3 தான், நீங்கள் 5ஐயும் எழுதிடாதீங்க. எனி 3 தான். எது உங்களுக்கு ஈஸியாக பாயிண்ட்ஸாக கிடைக்கிது, டயக்ராமாக கிடைக்கிதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க.
அப்போ இது எழுதுனா கூட 15 மார்க்ஸு. அப்போ அதையும் எழுதக்கூடாது. அப்போ எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? 10 மார்க்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 மார்க்கில் ஃபஸ்ட்டு 11A 11Bன்னு கரெக்டாக நீங்கள் போடுங்க. கரெக்டாக மார்ஜினில் போட்டுட்டு நீங்கள் ஆன்சரை எழுத ஆரம்பிங்க. எல்லா கொஷினும் மேண்டேட்ரி எய்தர் ஆர் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லா டாபிக்ஸும் படித்தீங்கன்னா டக்குன்னு எழுதிடலாம். ஓகே, அதே மாதிரியே எய்தர் ஆர் கொஸ்டின் கொடுப்பாங்க. 11A போட்டு அது மாதிரி அது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக போட்டு அண்டர் லைன் ஒரு கொஸ்டின் முடிஞ்சோடனே லைனை போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி எல்லாத்துக்கும் எய்தர் ஆர் கொடுத்துருக்காங்க. 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா தான் நல்லது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு இதுக்கும் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸாக ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே பாருங்கள், எஜுகேஷன் அண்ட் டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் நீங்கள் படித்ததே தான் வந்துட்டுருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் செக்ஷன் சி அப்படின்னு எழுதிக்கோங்க. செக்ஷன் சின்னு எழுதின பிறகு நீங்கள் எல்லாமே எழுதுங்க. அப்போ தான் செக்ஷன் சினா 10 மார்க் கொஸ்டின் அவங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு 10 மார்க் கொஸ்டினுக்குரிய மார்க்ஸை அவங்க போடுவாங்க. ஓகே, கொஸ்டின் பேப்பர் நம்பர் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஸ்டின் 3 செக்ஷன் பிக்கு போங்க. அதுக்கப்புறம் அது 2.5 பேஜஸ் இல்லைனா 3 பேஜஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் 1 மார்க் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், இல்லைனா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகே, இந்த B2103 அப்படிங்கிறது 3rd எக்ஸாமுக்கு அப்படி இருக்குது. இது எல்லாமே கொஸ்டின் கோடு ஈஸியாக உங்களுக்கு தெரியறதுக்காக, மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. B2101னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட், தேர்ட் சப்ஜெக்ட், ஃபோர்த் சப்ஜெக்ட், ஃபிஃப்த்து சப்ஜெக்ட்னு வரும். ஓகே, ஸோ இது கொஸ்டின் பேப்பர் நம்பர் கோடு இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி படிக்கும் போது கரெக்டாக படிச்சுக்கோங்க, ஈஸியாக எழுதலாம். ஓகே, எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள், எல்லா பேஜஸையும் கவர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா மார்க் கிடைக்கும். விட்டுட்டு வராதிங்க. 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். ஒரு பேஜுக்கு 2 மார்க்ஸ்ன்னு 10 மார்க்ஸ்க்கு வச்சா கூட 10 மார்க்ஸ் 5 பேஜஸ் எழுதுனா 10 மார்க்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அட்லீஸ்ட்டு 5 பேஜஸ் எழுதணும்னு போட்டிருக்காங்கன்னா 5 பேஜஸ் கவர் பண்ணிங்கன்னா தான் மார்க் வாங்க முடியும். ஸோ எல்லாத்தையும் மேக் ஷூர் பண்ணி நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.